வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் கரன்சியோடைய ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம். 1 ரூபீலேருந்து 1000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்த 1 ரூபி. ஸோ இது பார்த்துக்குங்க, இது நோட்டு பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா தலைக்கீழ இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரேர் நோட்டு தான். இது ஓல்டு கரன்சி. ஸோ 1 ரூபியில். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு தான். ஸோ 1 ரூபி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் முன்னாடி ரீசண்ட் 1 ரூபி நோட்டு தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு மகாத்மா காந்தி இருப்பார் இந்த நோட்டில் 1 ரூபியில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அண்ட் தென் வந்து நம்ம 2 ருபீஸில் மகாத்மா காந்தி இருக்கார் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் ஒரு 2 ருபீஸ். ஸோ நம்ம கலெக்ஷனில் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து டைகரில் 2 ருபீஸ். இது ஒரு 2 ருபீஸ் தான். ஸோ நம்ம கலெக்ஷனில் இருக்குது. ஸோ இது பாருங்கள், டைகர்ஸ் ஃபேஸ் மட்டும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஓல்டு கரன்சி. இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு கலரு. ஸோ ரெட் கலரில் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். 2 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5 ருபீஸ் பார்க்கலாம். ஸோ 5 ருபீஸில் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் 6 மான் இருக்கும் இந்த 5 ருபீஸில். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த 5 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்த 5 ருபீஸ். இந்த 5 ருபீஸில் பார்த்திங்க அப்படின்னா சிடி தேஷ்முக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் சைன் பண்ணியிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நோட்டு. இங்கே பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 5 ருபீஸில் இதுவும் ஒரு நோட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 மான் நம்மளுக்கு தெரியும். 3 மான் ரொம்ப அழகாக இருக்கும் 5 ருபீஸ். ஸோ இது வந்து ஒரு மகாத்மா காந்தி இருப்பார் இந்த 5 ருபீஸில். இது நோட்டு கொஞ்சம் ரொம்ப கண்டிஷன் பேடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 மான் 5 ருபீஸ். இங்கே பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம 10 ருபீஸ் பார்க்கலாம். 10 ருபீஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பெரிய சைஸில் 10 ருபீஸு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஸோ யாருன்னா பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இது நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவே நானே என்னுடைய இதில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா மகாத்மா காந்தி இருக்கார் பாருங்கள் 10 ருபீஸில். ஸோ இதுவும் வந்து ஒரு அழகாக இருக்கும். ஸோ நம்ம கரன்சிலேயே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கரன்சி. இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 20 ருபீஸ் பார்க்கலாம். ஸோ 20 ருபீஸில் வந்து இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 20 ருபீஸு. இது வந்து வெரி ரேர் தான். இதுவும் கொஞ்சம் ஓல்டு, பட் கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நம்ம கலெக்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 50 ருபீஸ் பார்க்கலாம். 50 ருபீஸை இங்கே பாருங்கள், பார்லிமெண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து பார்லிமெண்ட்டில் கொடி இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கரன்சி. ஸோ 100 ருபீஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். டேம் போட்டு ஸோ ஒரு எடிஷன். இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். என்னுடைய கலெக்ஷன்லேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ 100 ருபீஸ்லேயே இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு 100 ருபீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பாருங்கள். ஸோ இதில் 100 ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி. இங்கே பாருங்கள், மகாத்மா காந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் 100 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கரன்சி. இது நம்ம
இந்தியன் கரன்சியில் 100 ருபீஸ் பாருங்கள், சும்மா ஜொலிக்குது பாருங்கள், டைமண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் 100 ருபீஸில். சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நோட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து டேம் இஷ்யூ. இங்கே பாருங்கள், டேம் இஷ்யூ. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சர் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்தது தான். ஸோ இது வந்து ஃபேன்சி நம்பர், ஆல் 4 ஃபேன்சி நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க 100 ருபீஸ் இது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 500 போகலாம். 500ல் பார்த்திங்கன்னா இது தாண்டி எடிஷன் சொல்லுவாங்க. இதுவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த 500 ருபீஸு. ஸோ என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் 500 ருபீஸில். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோடி ஐயா வந்து பேன் பண்ண 500 ருபீஸ். இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது 786 நம்பர் இருக்குது. அதுக்காக நான் இதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி 1000 ருபீஸு. இதுவும் நம்ம மோடி ஐயா வந்து தடை பண்ணிட்டார். ஸோ இது வந்து 500 ருபீஸ், 1000 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் உங்கள்கிட்டே இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கலெக்ஷன் இருக்குது இன்னும். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்த கரன்சி எல்லாமே நம்மக்கிட்ட கலெக்ஷனில் இருக்குது. நான் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ்.